கற்றலை இனிமை சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம அறிவியலில் முதல் பாடமான உறுப்பு மண்டலங்கள் பாடத்தோட மதிப்பீடு பகுதியை பார்க்க போகிறோம். பக்கம் 108 எடுத்துக்கிட்டிங்களா? அதில் சரியான விடையை தேர்ந்தெடு இருக்கா? ஒன்றாவதுன்னு போட்டு அதில் மனித உணவு பாதையின் நீளம். மனித உணவு பாதை இடுங்க. பக்கம் 102 செரிமானம் பாதைன்னு போட்டிருக்கா? அதில் போட்டிருக்கு பாருங்கள். இப்பாதை ஏறக்குறைய 6 முதல் 9 மீட்டர் நீளமுடையது. இங்கே என்னென்ன விடை கொடுத்துருக்காங்க? 3.5 மீட்டர், 6 to 5 மீட்டர், 11 to 9 மீட்டர், 9 to 6 மீட்டர். அப்போ அந்த ஈயனா இருக்குது பார்த்தீங்களா? 9 to 6 மீட்டர், அதுதான் விடை. சரியா? இப்போ அடுத்தது சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு எது? இப்போ நம்ம சுவாச மண்டலத்தை பார்க்கணும். அப்போ அடுத்து இங்கே 3 கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? சிறுநீரகம், நுரையீரல்கள், இதயம், மூளை. 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது சரியானது? சுவாச மண்டலத்தோட தொடர்புடையது நுரையீரல். சுவாச மண்டல பகுதியில் போட்டிருக்காங்க பாரு, 103ஆம் பக்கத்தில். சுவாச வழி, நுரையீரல், சுவாச தசைகள், இதெல்லாம் சுவாச மண்டலத்தோட தொடர்புடைய உறுப்புகள். சரியா? நுரையீரல்கள் தான் சரியான விடை இரண்டாவதுக்கு. அடுத்து, நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? பக்கம் 106 பாரு. எத்தனை சிறுநீரகம்? 2 சிறுநீரகம் இருக்கா? வலது சிறுநீரகம் 1, இடது சிறுநீரகம் 1. அப்போ 2. நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? 2 சிறுநீரகங்கள் உள்ளன. அப்போ 2ன்னு போட்டிருக்கத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதுதான் சரியான விடை. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். மூளையின் செயல்பாட்டு அலகு டேஷ். இங்கே என்ன கொடுத்துருக்கு? 4 கொடுத்துருக்கா. நியூரான், நெப்ரான், மூளை தண்டு, நரம்புகள். பக்கம் 107 பாருங்கள். அந்த 2வது பாருல மூளைன்னு கொடுத்துருக்கல, அதில் கடைசி பாரு. பல மில்லியன் அலகுகளாலான நியூரான்களால் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ மூளையின் செயல்பாட்டு அலகு எது? நியூரான்கள். நியூரான், இந்த நியூரான் இது இதை குறிச்சிக்கோங்க. நியூரான். அடுத்து, இரத்தத்தை உந்தி தள்ளுவது டேஷ். பக்கம் 105 இரத்தம் எடுங்க. 3வது வரியை பாருங்கள். இரத்தமானது உடல் முழுவதும் இதயத்தால் உந்தி தள்ளப்படுகிறது. எதால் உந்தி தள்ளப்படுது? இதயத்தால் உந்தி தள்ளப்படுகிறது. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? நுரையீரல்கள், இதயம், சிறுநீரகங்கள், எலும்புகள். அப்போ இதில் எது சரியான விடை? இதயம். இரத்தத்தை உந்தி தள்ளுவது இதயம். இந்த டேஷில் இதயம் எழுதிக்கணும்னா. அடுத்து, கோடிட்ட இடத்தை நிரப்புக. உறுப்புகளின் தொகுதிகள் டேஷ் மண்டலத்தை உருவாக்குகின்றன. பக்கம் 101 அந்த அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா, பல்வேறுபட்ட உறுப்புகள் உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகின்றன. எதை உருவாக்குது? உறுப்பு மண்டலத்தை உருவாக்குது. அப்போ உறுப்புகளின் தொகுதிகள் டேஷ் மண்டலத்தை உருவாக்குகின்றன, உறுப்பு மண்டலத்தை உருவாக்குகின்றன. அடுத்து 2வது, உடல் கழிவுகளை வெளியேற்றும் செயல் டேஷ் எனப்படும். நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் செயல் என்னன்னு அழைக்கப்படுகிறது? கழிவு நீக்கம்னு அழைக்கப்படுகிறது. மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை டேஷ். மனித இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குது? அப்போ இதயத்தை எடுங்க. இதயம் 105ஆம் பக்கம் மேலே இருக்கு பாரு. மேலே முதல் வரியிலேயும் இதயமானது 4 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 4 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரியா? அப்போ மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை எத்தனை? 4. சிறுநீரகங்களின் செயல் அலகு டேஷ். பக்கம் 106 சிறுநீரகங்கள் நெப்ரான்கள் என்று அழைக்கப்படும் பல மில்லியன் சிறுநீரக அலகுகளால் ஆனது. சிறுநீரகங்களின் செயல் அலகு எது? நெப்ரான். 5வது, மனித நரம்பு மண்டலம் டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மனித நரம்பு மண்டலம் டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3வது, சரியா அல்லது தவறா என கூறுக. சரியா தவறான்னு நம்ம சொல்லணும். 1, இரத்த ஓட்ட மண்டலம் இதயம், இரத்தம் மற்றும் இரத்த குழாய்களை உள்ளடக்கியது. இந்த
இந்த இரத்த ஓட்ட மண்டலம் எதை உள்ளடக்கியதுன்னு போட்டிருக்கு பாருங்க. இதயம், இரத்த நாளங்கள், இரத்தம், இதெல்லாம் உள்ளடக்கியது என்ன. அப்போ சரி, இரத்த நாளங்கள்னாலும் இரத்த குழாய்கள்னாலும் ஒன்று தான். அடுத்து இரண்டாவது, இரத்தத்தின் முக்கிய பணி ஊட்டச்சத்து, ஆக்சிஜன், கழிவுப் பொருட்கள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துவதாகும். ரத்தத்தில் போட்டிருக்கு பாரு, இரத்தம் சத்துக்கள், ஆக்சிஜன், கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது. அப்போ இதுவும் சரியான வாக்கியம். அப்போ இதுக்கும் நம்ம என்ன செஞ்சிடணும், சரின்னு எழுதிடணும். அதுக்கடுத்து மூன்றாவது பாருங்கள், மூளை மார்பெலும்புகளால் சூழப்பட்டுள்ளது. மூளை எங்கே இருக்குது, நமக்கு தலையில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, மூளை மார்பெலும்புகளால் சூழப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்கு. அப்போ இது சரியா தவறா? தவறு. அடுத்து, சிறுநீரகங்களின் செயல் அலகு நியூரான். சரியா தவறா? சிறுநீரகங்களின் செயல் அலகு எதுன்னு பார்த்தோம், நெப்ரான் பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, நியூரான் கொடுத்துருக்கு. அப்போ இது தவறு. நியூரான் எதோட செயல் அலகு, மூளையோட செயல் அலகு தான் இது நியூரான். சிறுநீரகங்களின் செயல் அலகு நெப்ரான். அப்போ இதுவும் தவறான வாக்கியம், இங்கே தவறு போட்டுறணும். அதுக்கடுத்து நான்காவது, பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக. இப்போ ஒன்னொன்றுலையும் 4 வார்த்தைகள் கொடுத்துருக்கு. அதில் எது ஒன்றுக்கொன்று பொருந்தாமல் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஒன்றாவது, ஆ வாய், ஆ வாய்க்குழி, ஈ தொண்டை, ஈ நுரையீரல். இதில் எது பொருந்தாமல் இருக்குது பாருங்கள். வாய், வாய்க்குழி, தொண்டை இதெல்லாம் என்னது இதில் வந்துடுது, உணவு பாதையில் வந்துடுது. ஆனால் அந்த நுரையீரல் மட்டும் சுவாச மண்டலத்தில் வரும். அதனால் இது மட்டும்தான் பொருந்தாதது. அப்போ நுரையீரலை நம்ம வட்டம் போடணும். அதுக்கடுத்து நாசி, நாசிக்குழி, தொண்டை, வயிறு. இதில் எது பொருந்தாதது, இதில் வயிறு. நாசி, நாசிக்குழி, தொண்டை சுவாச மண்டலத்தில் வருது, வயிறு மட்டும்தான் வேறு. அப்போ வயிறை நம்ம என்ன செஞ்சிடணும், வட்டம் போடணும். அதுக்கடுத்து வாய், உணவு குழாய், வயிறு, சிறுநீரகம். இது 4 எது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, பொருந்தாமல் இருக்குது, சிறுநீரகம் தான் பொருந்தாமல் இருக்குது. சரியா? இது செரிமான மண்டலத்தில் வந்துடும். இது என்ன செய்யும், சிறுநீரகம் கழிவு நீக்க மண்டலத்தில் வருது. அப்போ இதை தான் நம்ம வட்டம் போடணும். அதுக்கடுத்து சுவைத்தல், கேட்டல், சிந்தித்தல், நுகர்தல். இது 4 எது பொருந்தாதது, சுவைத்தல் எதை வச்சு சுவைக்கிறோம், நாக்கு, கேட்டல் காது, சிந்தித்தல் நம்ம மூளை, நுகர்தல் மூக்கு. நாக்கு, காது, மூக்கு இது மட்டும் மூளையை சேர்ந்துருக்கு. அப்போ சிந்தித்தல் தான் சரியானது. இதெல்லாம் ஐம்புலன்கள். ஐம்புலன்களில் இது 3. சிந்தித்தல் அது இல்லாமல் தனியாக இருக்கிறது. சிந்தித்தல் தான் நம்ம என்ன செய்யணும், வட்டம் போடணும். அதுக்கடுத்து பெருமூளை, சிறுமூளை, முகுளம், நெப்ரான். பெருமூளை, சிறுமூளை, முகுளம்லாம் நரம்பு மண்டலத்தில் வருது, மூளை பகுதி இதெல்லாமே. நெப்ரான் என்னது, சிறுநீரகத்தின் செயல் அழகு தான் எது, நெப்ரான். இது பொருந்தாதது எது, நெப்ரான். அப்போ நெப்ரானை நம்ம வட்டம் போடணும். சரியா? அதுக்கடுத்து என்னது, பொறுத்துக. இங்கே 5 மண்டலங்கள் கொடுத்துருக்கு, இங்கே 5 உறுப்புகள் கொடுத்துருக்கு. எதோட எது பொருந்ததுன்னு பார்க்கணும். செரிமான மண்டலம், இதுக்கு எது பொருத்தமாக இருக்கும், சிறுநீரகமா, மூளையா, உணவு குழாயா, இதயமா, நுரையீரலா? செரிமான மண்டலம் உணவு குழாய். உணவு குழாய் செரிமான மண்டலத்தையும் உணவு குழாயமும் பொருத்தணும். அதுக்கடுத்து ரெண்டாவது சுவாச மண்டலம். சுவாச மண்டலம் எதோட பொருந்தும், நுரையீரலோட பொருந்தும். இரத்த ஓட்ட மண்டலம் இதயம். இரத்த ஓட்ட மண்டலம் எதோட பொருந்தும், இதயத்தோட பொருந்தும். கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம். கழிவு நீக்க மண்டலம் எந்த உறுப்போட தொடர்புடையது, சிறுநீரகம். நரம்பு மண்டலம் மூளை. நரம்பு மண்டலம் எதோட தொடர்புடையது, மூளை. சரியா? இந்த பொறுத்துக்கு இன்னொருக்கா பார்த்துக்கோங்க. செரிமான மண்டலம் உணவு குழாய், சுவாச மண்டலம் நுரையீரல், இரத்த ஓட்ட மண்டலம் இதயம், கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம், நரம்பு மண்டலம் மூளை. அதுக்குரியதை பொருத்தி நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து 6வது சுருக்கமான விடையளி. நமது வாயில் உள்ள செரிமான சுரப்பிகளை கூறுக. பக்கம் 102 செரிமான மண்டலம் இருக்கா? நமது வாயில் இந்த படத்தில் பாரு, படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 சுரப்பிகள் இருக்கா? என்னென்னது, மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி.
என்னென்னது இருக்குது? மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி. இதுதான் என்னது? நமது வாயில் உள்ள செரிமான சுரப்பிகள். அதை குறிச்சிக்கோங்கண்ணே. அதுக்கடுத்து அடுத்த கேள்வி, ரெண்டாம் கேள்வி என்ன கேள்வி? சுவாசித்தல் என்றால் என்ன? அடுத்த ரெண்டாம் கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்கு? சுவாசித்தல் என்றால் என்ன? அப்போ நம்ம எதை பார்க்கணும்? சுவாச மண்டலத்தை பார்க்கணும். சுவாசித்தல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாச மண்டலமானது உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி அத்திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்னது? சுவாசித்தல். இந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்னது? சுவாசித்தல். நீங்கள் இதை குறிச்சிக்கோங்க. அடுத்து மூணாம் கேள்வி என்ன கேள்வி? பெரிகார்டியல் திரவத்தின் பணி என்ன? பெரிகார்டியல் திரவம் எதில் இருக்குது? எதில் வந்திருக்கு? இதயத்தில் வந்திருக்கு. பெரிகார்டியல் இதயத்தில் தானே வந்திருக்கு. பக்கம் 104 எடுங்க. அதில் இதயம்னு போட்டிருக்கா. பெரிகார்டியம் திரவம் இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. அடுத்து நான்காவது, இதய அறைகளின் பெயர்களை கூறுக. முதல் பேரால இதயமானது 4 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேல் அறைகள் இரண்டும் ஏட்ரியம் அல்லது ஆரிக்கிள், பிராக்கெட்டில் பாரு, ஒருமைனா ஏட்ரியம், என்ன ஏட்ரியம் அல்லது ஆரிக்கிள் என்று அழைக்கப்படுகின்றன. தடித்த 2 கீழறைகளும் வென்ட்ரிக்கிள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதை மட்டும் குறிச்சிக்கோ. இப்போ அடுத்த கேள்வி, ஐந்தாம் கேள்வி என்ன கேள்வி? கழிவு நீக்க உறுப்புகளை வரிசைப்படுத்துக. சிறுநீர் பை, சிறுநீர் குழாய், சிறுநீரகம், சிறுநீர் புறவழி. இது மாறி மாறி இருக்குது, நம்ம வரிசைப்படுத்தணும். சரியா? இதை எப்படி வரிசைப்படுத்துறது? ஃபஸ்ட்டு என்ன வரும்? சிறுநீரகம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? சிறுநீரகம். அதுக்கடுத்து சிறுநீர் குழாய். ரெண்டாவது என்னது? சிறுநீர் குழாய். மூன்றாவது சிறுநீர் பை. மூன்றாவது என்னது? சிறுநீர் பை பண்ணணும். நான்காவது தான் என்னது? சிறுநீர் புற வெளி. நம்ம அந்த சிறுநீரகம் படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எது எது ஃபஸ்ட்டுன்னு. மேலே இருக்குது பாரு, முதல்ல சிறுநீரகம் இருக்குது, அதுக்கடுத்து சிறுநீர் குழாய் இருக்குது, மூன்றாவது சிறுநீர் பை இருக்குது, நான்காவது சிறுநீர் புற வழி. பக்கம் 106 சிறுநீரகம் படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து தானியங்கு நரம்பு மண்டலத்தின் இரு பணிகள் யாவை? பக்கம் 108 தானியங்கு நரம்பு மண்டலம். அதை அப்படியே எழுதிக்கிடணுன்னு. தானியங்கு நரம்பு மண்டலம் உடலின் உள்ளுறுப்புகளின் நரம்புகளை கடத்துகிறது. தானியங்கு நரம்பு மண்டலத்தோட பணிகள் எத்தனை கேட்டிருக்காங்க? 2 கேட்டிருக்காங்கல்ல. தானியங்கு நரம்பு மண்டலம் உடலின் உள்ளுறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது. இரண்டாவது என்னது? இதய துடிப்பு, சுவாசித்தல், செரிமானம், கழிவு நீக்கம் போன்ற உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்துகிறது. அதுக்கடுத்து 7வது கேள்வி பாருங்க, இரத்தத்தின் பணிகள். இரத்தம்னு போட்டிருக்கா 105வது பக்கத்தில். அது எல்லாமே இரத்தத்தோட பணிகள் தான். பாரு, இரத்தம் சத்துக்கள், ஆக்சிஜன், கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது. மனித உடலில் இரத்தத்தின் அளவு 4 to 5 லிட்டர் ஆகும். இது நீரின் அளவு மற்றும் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. இரத்தமானது உடல் முழுவதும் இதயத்தால் உந்தி தள்ளப்படுகிறது. இரத்தம் என்ன செய்யுது? உடல் முழுவதும் இதயத்தால் உந்தி தள்ளப்படுகிறது. இது திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. இறுதியாக நுரையீரலை அடைந்து திரும்பவும் ஆக்சிஜனை பெறுகிறது. இறுதியாக என்ன செய்யுது? நுரையீரலுக்கு போய் அதுக்கடுத்து அதில் திரும்பவும் ஆக்சிஜனை பெற்று மறுபடியும் என்ன செய்யுது? அந்த சத்துக்கள், ஆக்சிஜன், கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது. சரியா? இந்த இரத்தத்தோட பணி. இந்த பேராஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. விரிவான விடை. செரிமான மண்டலத்தின் பணிகள் யாவை? பக்கம் 101 செரிமான மண்டலம்னு இருக்கா. இந்த பேரா தான். இதில் நாம் உண்ணுகின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டிருக்கின்றன. இவை முறையே எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரலாக மாற்றமடைகின்றன. இந்த எளிய மூலக்கூறுகள் பின்னர் இரத்தம் அல்லது நிணநீர் இவற்றில் ஏதாவது ஒன்றினால் உட்கிரகிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றமடைகின்றன. இவ்வாறு சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறையானது செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. செரிமான மண்டலம் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது.
அது செரிமான பாதை, ரெண்டாவது செரிமான சுரப்பிகள். அடுத்து இரத்த ஓட்ட மண்டலத்தின் முக்கிய பாகங்கள். இரத்த ஓட்ட மண்டலம் இருக்கா, அந்த இரத்த ஓட்ட மண்டலத்தில் இரத்த ஓட்ட மண்டலம் மேலேருந்தே எழுதிடணும். மண்டலத்தில் அதுலேருந்து குறிச்சிக்கிடணும். அதுலேருந்து இது 3ஆக பிரிக்கப்படுது. இதயம், இரத்த நாளங்கள், இரத்தம்னு. இந்த இதயம், இரத்த நாளங்கள், இரத்தம், இது 3 விரிவாக இருக்கிறத இங்கே வரைக்கும் குறிச்சிக்கோ. பக்கம் 105 இரத்தம் பகுதி ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இந்த படமும் வரைஞ்சா ரொம்ப நல்லது, வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மனித மூளையின் 3 முக்கிய பாகங்களை விளக்குக. மைய நரம்பு மண்டலம் எடுத்துக்கிட்டோமா, இதில் அந்த மூளைன்னு கொடுத்துருக்கா, மூளையோட முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்கா. மனித மூளை 3 முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு 3வது பேராகிராஃப் இருக்குது பாரு, பக்கம் 107. இதிலிருந்து கடைசி வரைக்கும் எழுதணும். முன்மூளை, நடுமூளை, பின்மூளை, இது 3ஐயும் விளக்கி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த கடைசி, இது மூளையை தண்டுவடத்துடன் இணைக்கிறது, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே உள்ள படத்தில் பாகங்களை குறிக்கவும். கீழே என்ன படம் இருக்குது? மூளையோட படம் இருக்குது. பக்கம் 108. இதில் இந்த மூளையோட படம் இருக்குது. இதில் இருக்கிற இந்த பாகங்களை நீங்கள் குறிங்க. அதுக்கடுத்து 8வது என்ன கொடுத்துருக்கு? உயர் சிந்தனை வினாக்கள். அதில் முதல் கேள்வி என்னது? இருசக்கர வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் அணிவது ஏன்? இருசக்கர வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் அணிவது அவசியம். ஏனெனில் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது கீழே விழுந்தாலோ அல்லது ஏதாவது வாகனத்தின் மீது மோதினாலோ தலை மற்றும் மூளையில் பலத்த அடி எதுவும் ஏற்படாமல் நம் தலையை பாதுகாக்கும் கவசமாக ஹெல்மெட் செயல்படுகிறது. அதனால தான் தலைக்கவசம் உயிர் கவசம்னு வாசகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. சரியா? இதனால தான் நம்ம என்ன செய்யணும்? இருசக்கர வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும். சரியா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி? துரித உணவை உண்பது நமது உடல் நலத்தை கெடுக்கும், நியாயப்படுத்துக. துரித உணவுனா என்னதுப்பா? ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, உடனே தயார் பண்ணி உடனே கொடுக்குறது, அதுதான் துரித உணவு. துரித உணவை அடிக்கடி உண்பது உடலில் இளம் வயதிலேயே பல நோய்களை உருவாக்கும். துரித உணவில் அடங்கியுள்ள அதிகப்படியான கலோரி, சோடியம் உப்பு, நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் செயற்கை வேதிப்பொருட்கள் இளம் வயதிலேயே டயபெட்டிஸ், மூட்டுவலி, இதய நோய் மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை உண்டாக்குகிறது. இந்த சிந்தனை வினா அப்படின்னாலே நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எவ்வளோ நாள் எழுதலாம், சரியானதான் மட்டும் பார்த்துக்கிடணும். உங்களுக்கு புக்கில் உள்ளது, நோட்ஸில் கொடுத்தது தான் எழுதணுங்கிறது கிடையாது. நீங்கள் யார்கிட்டனாலும் கேட்டு சரியான தகவலை நல்லா எழுதலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.